அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸிமம் வந்து மினிமம் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு காலத்தில் ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நேம் இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ராடக்ட் 1, ப்ராடக்ட் 2, ப்ராடக்ட் 3 போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி ஜனவரி மாதம் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எத்தனை விற்றுருக்கு, பிப்ரவரி மாதத்தில் எத்தனை விற்றுருக்குங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 மாதத்துக்கு மட்டும் போட்டிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இந்த ப்ராடக்ட் ஒன்றுங்கிறது ப்ராடக்ட் ஒன்று இப்போ 48,976 குவான்டிட்டி வந்து ஜனவரி மாதத்தில் விற்றுருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து நமக்கு எந்த ப்ராடக்ட் வந்து ஜனவரி மாதத்தில் அதிகமாக விற்றுருக்கு அப்படின்னு ஈஸி பார்த்துக்கலாம். அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து மேக்ஸிமம் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம வந்து ஃபெச் பண்ணலாம். எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது வந்துட்டு ஈக்குவல் சிம்பிள் போடணும், போட்டுட்டு மேக்ஸ் போட்டுட்டு நீங்கள் எந்த செல்லில் வரைக்கும் சூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து B93லேருந்து B99 வரைக்கும் இருக்குது. ஸோ நான் இந்த செல்லு ரேஞ்ச் சூஸ் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணோம்னா இங்கே ஒரு வேல்யூ வருது இல்லைங்களா, இந்த வேல்யூ தான் இருக்குது. இது வந்து ப்ராடக்ட் 6 வந்துட்டு அதிகமாக செல்லாக இருக்குன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து மினிமம் எது ரொம்ப லோயராக பார்த்துருக்கு அப்படின்னா அதையும் பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் சிம்பிள் போட்டுக்கோங்க, மினிமம் ஃபங்க்ஷன். அதே எனக்கு இந்த செல்லு நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி பார்த்தோம்னா ஸோ நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் 4 வந்து லோயராக இருந்திருக்கு பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு இது இந்த ஜனவரி மாதம் மட்டும் வேண்டாம், எனக்கு இந்த 4 மாதத்துக்கு நான் பார்க்கணும் அப்படின்னா அதுவும் ஈஸி தான். ஸோ ஈக்குவல் போட்டு மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். செல்லை வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதத்துக்கு தேவையோ அதை எல்லாமே செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் 4 மாதத்துக்கு பார்க்குறேன். ஸோ அதை 4 செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் மார்ச் மாதத்தில் வந்து ப்ராடக்ட் 5 வந்து ஹையர் சைடாக இருக்குது. ஸோ அதே மாதிரி மினிமம் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ 575 இருக்குங்களா. ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து ப்ராடக்ட் 3 இது வந்து நமக்கு வந்து அதிகமாக ரொம்ப கம்மியாக வந்து செல்லாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம டேட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து லெவலில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.